Hey guys, welcome to my channel Study with Pavi. ஆக்சுவலி வந்து இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போடுறேன். ஒரு 1 or 2 வீக்ஸ் கூட இருக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் என்னால் வீடியோ வந்து போட முடியல. நான் பேசுகிறது கேட்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போது இதெல்லாம் கொஞ்சம் சரியாயிடுச்சு. ஸோ அந்த ரீசனுக்காகவும் தான் என்னால் வீடியோ போட முடியல, சரியாக பேச முடியாததுனால. ஸோ இப்போ எல்லாம் ஓகே அப்படிங்கிறதுனால நான் வந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ட்ரூத் இல்லை மித்துன்னு கூட வச்சுக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டடீஸ் ரிலேட்டட் கிடையாது. பட் வந்து எதை பற்றி அப்படின்னா, நம்ம வந்து கோச்சிங் சென்டர், அதாவது அகாடமி சேரலாமா வேணாமா? இப்போ நான் ஃப்ரெஷராக இருக்கேன், இல்லை நான் ஆல்ரெடி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ நான் சேரணுமா கூடாதா? இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் வந்து இந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து பார்க்குறேன். பிகாஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ 3 எக்ஸாமே வரும் அப்படிங்கிற ரீசனுக்காக நிறைய பேர் இப்போ கோச்சிங்கில் சேரலாம், இல்லை ஆல்ரெடி சேர்ந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிகாஸ் அந்த கருப்பு ஆடில் நானும் ஒரு ஆடு தான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பிகாஸ் நானும் ஒரு அகாடமியில் சேர்ந்துருக்கேன். அது என்ன, எந்த அகாடமி, என்ன ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அதெல்லாம் வந்துட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பிகாஸ் அதுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் அதை சொன்னால் கூட வேஸ்ட் தான். பிகாஸ் அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த பேட்ச் வேணால் நான் எப்போ வருது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் வந்துட்டு அது உங்கள் இஷ்டம் தான். பட் உங்களுக்கு வேணும்னா வேணால் கேட்கலாம். கண்டிப்பாக நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் இப்போ வந்து நான் மட்டும் சேர்ந்துருக்கேன். பிகாஸ் வந்து எனக்கு வந்து லைக் நான் ஒரு 75% கிட்ட படிக்கிறதெல்லாம் முடிச்சிருக்கேன். இன்னும் எனக்கு ஒரு 25% இருக்குது. அண்ட் வந்து நான் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் படிக்கிறத வந்து கொஞ்சம் லேக் ஆகியிருக்கேன். ஸோ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிக்க வந்து நான் இன்னும் ஆரம்பிக்கலை, இல்லை ஆரம்பித்து லைட்டாக பார்த்துருக்கேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ எனக்கு என்ன பயம் ஆயிடுச்சுன்னா, ஸோ எனக்கு இந்த வாட்டி போயிடுச்சுன்னா எப்படி என்ன ஆகும்? உங்களுக்கு இருக்க பயம் தான் எனக்கும் இருக்குது. பிகாஸ் நான் இந்த இயர் தான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் கொடுக்க போகிறது வந்து என் செகண்ட் அட்டெம்ப்ட். ஸோ அதை நான் கண்டிப்பாக வந்து நான் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு இதில் தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து எனக்கு ஒரு சின்ன கைடன்ஸ் வேணும், எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற ரீசனுக்காக மட்டும்தான் நான் சேர்ந்தேன். அண்ட் ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னா, கோச்சிங் சேர்ந்தால் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பொய். அது ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க எடுப்பாங்க, நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். பட் வந்து நீங்கள் ஓனாக நீங்கள் புக் எடுத்து லைன் பை லைனாக படித்து என்ன இருக்குது, என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து என்ன ஃப்ளோ வந்து அவங்க எடுக்கிறது இருக்காது. நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு கோச்சிங் போகிறீங்க சொல்லுங்கள்? உங்களுக்கு ஏதாவது வந்து கைடன்ஸ் வேணும், எனக்கு என்ன படிக்கிறதுனே தெரியல, இது எப்படி படித்தா நல்லாயிருக்கும், இதை ஷார்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தான் நமக்கு வந்து அகாடமி வேணும், இல்லை கோச்சிங் சென்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நினைப்போம். இஃப் ஐம் நாட் ராங், இதுதான் வந்து உண்மை. ஸோ வந்து நானுமே அப்படி தான். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் வேணும், எனக்கு கொஞ்சம் எது வரும்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தான். பிகாஸ் நானே ஓரளவுக்கு முடிச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் இது பண்ணால் போதும், கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி பிக்கப் பண்ணிப்பேன் அப்படின்ற ரீசனுக்காக தான் நான் வந்து சேர்ந்தேன். ஸோ அதே மாதிரி ரீசனில் நிறைய பேர் இருப்பீங்க, இல்லை நான் பரவாயில்ல நான் நியூவாகவே போய் சேர்ந்து அங்கே போய் எனக்கு சொல்லித் தருவாங்க, நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போகிறது வந்து சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்வேன். பிகாஸ் வந்து அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க லைன் பை லைன் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போகவே கூடாது. உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், அவங்க சொல்லுவாங்க இது படிக்கலாம் கைடன்ஸ் தருவாங்க. ஆனால் அங்கேயும் படிக்கிறது நீங்கள் தான். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு? கைடன்ஸ் மட்டும் தரது தான் அவங்க வேலை. நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது வந்து அகாடமி வேலை கிடையாது. அப்படி பண்ணணுங்கிற அவசியமும் அவங்களுக்கு கிடையாது. பிகாஸ் ஃபீஸ் பே பண்ணுறது நீங்கள், படிக்கலைன்னா லாஸ் உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு இதில் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா, ஐயோ நம்ம இவங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கலையே, நம்ம இவங்களுக்கு கரெக்டாக பண்ணுறோமா தெரியலையே அப்படின்னு அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் 1% கூட கிடையவே கிடையாது. ஸோ இங்கே நீங்கள் காசு பே பண்ணுறீங்க, நீங்கள் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபுல் ஒரு இதை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் வந்து எள்ளுனா எண்ணெயாக இருக்கணும். ஸோ வந்து அவங்க படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் படிக்கணும். ஸோ அதை தான் வந்து நீங்களே உங்ககிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவங்க நமக்கு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம இதை படிக்கணும். ஸ்கூல் கிடையாது, இட்ஸ் நாட் அ ஸ்கூல், இட்ஸ் ஜஸ்ட் அன் அகாடமி. உங்களுக்கு வெறும் வந்து சொல்ல தான் செய்வாங்க. பட் அது கூட கிளியர் கட்டாக வந்து இந்த மெட்டீரியல்ஸ்லாம் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க, இதை படிச்சுக்கோங்கப்பா, இது இருந்தால் வரும் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஆனால் அந்த மெட்டீரியல்ஸ் கூட நீங்கள் செகண்டரியாக தான் வச்சுக்கணும். பிகாஸ் டெக்ஸ்ட் புக், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் இஸ்
அவர் ஃபர்ஸ்ட். ஸோ அதுதான் நமக்கான ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸு சரி என்ன வேணால் இருக்கட்டுமே, அது இதுக்கப்புறம் தான் அது வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 and 2க்கு ஸ்டாண்டர்ட் 2க்கு அவ்வளோவா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் 1க்கு கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தேவை தான். பிகாஸ் கொஞ்சம் டெப்த்தாக படித்தா தான், லைக் மெயின்ஸ்க்கே படிக்கிற அளவுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு படித்தா தான் நீங்கள் ஓரளவு கிளியர் பண்ணி உள்ளே போயிட முடியும். ஸோ மெயின்ஸ்க்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் ரொம்பலாம் இல்லைங்க, அதில் இருக்கிறதாங்க இதில் இருக்கும், இதில் இருக்கிறதா அதில் இருக்கும், அதில் கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையே படிச்சிட்டிங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக மெயின்ஸே லைக் இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தேடுங்க, நீங்கள் தான் தேடணும், அனலைஸ் பண்ணணும். புக்கை தூக்கி எங்கடா இருக்குது இந்த இது அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். எங்கே வேணால் இருக்கலாம், சம்மந்தமே இல்லாமல் தூக்கி இப்போ ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்னு இருக்குன்னா சம்மந்தமே இல்லாமல் அதை தூக்கி பயாலஜியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பயாலஜிக்கு அது சம்மந்தம் இருக்குதான். பட் வந்து நீங்கள் என்ன தேடுவீங்க அப்படின்னா இது ஜியாகிரஃபி ஆச்சு, ஜியாகிரஃபியில் இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடினீங்கன்னா அங்கேயும் இருக்கும், நீங்கள் பயோலையும் இருக்கும், பாட்னிலையும் இருக்கும், 11th 12th இருக்கும், எங்கே வேணால் இருக்கும். நீங்கள் தான் தேடணும். ஜியாகிரஃபியில் இருக்கும். அண்ட் வந்து நிறைய புக்ஸில் நானே பார்த்தேன் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளா அனலைஸ் பண்ணும்போது, நம்மளா தேடும்போது தான் நமக்கு நிறைய விஷயம் வந்து தெரிய வரும். ஸோ வந்து இதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து அகாடமி சேர்றது வேணுமா அப்படிங்கிறது இப்போ நான் பேசுறதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கைடன்ஸ்க்காக நீங்கள் கண்டிப்பாக சேரலாம். நமக்கு இன்னும் நம்மளை கொஞ்சம் லெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னும்போது நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்துக்கலாம். ஆனால் எல்லாமே அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, நமக்கு அவங்களே எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது வந்து நோ தான். ஸோ அவங்க எதுவுமே எல்லாம் சொல்லித்தர மாட்டாங்கன்னு நான் சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க சொல்லுவாங்க, லைக் எப்படியே லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவங்க வேலை கிடையாது அப்படிங்கிறத தான் வந்து நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவங்க வந்து கண்டிப்பாக நடத்துவாங்க. சிம்பிள் கிளியர் கட், அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் கிளியர் கட்டாக இருக்கும். ஆனால் புக்கில் இருக்கிறது அப்படியே இருக்காது அப்படிங்கிறது தான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் எங்கேயுமே சொல்லலை. கண்டிப்பாக அவங்க எடுப்பாங்க. பட் அவங்க சொல்கிறத விட உங்களுக்கு இன்னும் நீங்கள் டெவலப் ஆகணும், இன்னும் உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு தேவை, உங்களுக்கு நிறைய நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களுக்கு நிறைய நாலேஜ் கெயின் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்ஸ் பார்க்கறது மிக மிக அவசியமான ஒன்று தான். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியும். நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே படித்த மாதிரி ஃபீல் ஆகும். இதெல்லாம் நமக்கு தெரியுமேப்பா அப்படின்ட்டு ஃபீல் ஆகும். அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி அவங்க கொடுத்த மெட்டீரியல்ஸோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் அதை ஒரு வாட்டி திருப்பி பார்த்தா இதெல்லாம் படிச்சிருக்கோம் எக்ஸ்ட்ராஸை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா. ஸோ இதை தான் வந்து நான் சொல்கிறேன். இப்போவே உங்களுக்கு ஒரு அகாடமி பற்றி ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்திருக்கும். ஆக்சுவலி குரூப் 2A வந்து ப்ரிலிம்ஸ் ஆக்சுவலி இந்த மார்க் மேலே போட்டுருந்தா படிக்க ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த மார்க் மேலே போட்டிருக்கேன். பட் எனக்கு வந்து ஹோப் இல்லை பெருசாக, ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு வேளை வரல, இப்போ வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் காசு கட்டி மெயின்ஸ்க்கு படிக்க ஓகே தான், அது செம்ம ஓகே தான். பட் வராமலே நான் போய் மெயின்ஸ்க்கு இப்போ சேர்ந்து காசு போய் அப்போ நான் மெயின்ஸ்க்கு வரலைன்னா அது எனக்கு வேஸ்ட் கிடையாது. பட் செம்ம அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் ஃபீல் ஆகும். ஸோ அந்த இதுக்காக தான் நான் வந்து குரூப் 2Aவோ 2க்கோ வந்து நான் மெயின்ஸ்க்கான ப்ரெப் நான் சேரவே இல்லை. எனக்கு ஒரு ஜஸ்ட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 1க்கு தான் வந்து நான் சேர்ந்துருக்கேன். ஸோ அதை தான் வந்து நான் சொல்ல விரும்பினேன். இது வந்து ஒரு செம்மையான ஒரு விஷயம்தான். இதை நான் நோட் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறது. யார் கேட்டோ சொல்லியோலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனோ அதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புவேன். அதை மட்டும்தான் சொல்லவும் சொல்லுவேன். நான் எப்போவுமே அப்படி தான். இதுதான் வந்து நான் இன்றைக்கி சொல்ல வேண்டிய விஷயம். இதுலேருந்தே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதை பற்றி என்ன இருக்குது, இது என்னடா இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நாலேஜ் இதை பற்றி தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியணும், லைக் இதில் என்னென்ன போகும் வரும், லைக் அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியணுன்னா கூட கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து என்கிட்ட கேட்கலாம். நான் கண்டிப்பாக கேட்குறவங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான் கைஸ். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் டாடா, see you for more.